வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இது மாதிரி அரசு பேருந்துகளை வழிமறித்து வைத்து போலீசார் அபராதம் விதிப்பதை நிறைய இடங்களில் பார்க்க முடிந்தும் கூட போக்குவரத்து மேலாண் இயக்குனர் அளித்த பதில் முழுதாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்ற கேள்வியைத்தான் எழச் செய்தது. பெனால்டி பண்றாங்க போலீஸ் எம்டிசில. இந்த விதிமீறி தெரிஞ்சு அப்படி ஒண்ணும் இல்லையே. இல்ல அப்படி பெனால்டி பண்ணுனா யாரு பே பண்ற மாதிரி? இருந்த ஆதாரத்தை அனுப்புங்க. நாங்குநேரியில் அரசு பேருந்தில் ஏறிய காவலர் ஆறுமுக பாண்டி டிக்கெட் எடுக்க மறுத்து நடத்துனருடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்பட்டது. காவலர் ஆறுமுக பாண்டி வாக்குவாதம் செய்த வீடியோ ஏற்படுத்திய விளைவு போலீசாருக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே மோதல் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அரசு பேருந்துகளின் விதிமீறலை ஏறெடுத்து கூட பார்க்காத போலீசார் தற்போது வளைத்து அபராதம் விதிப்பதை பார்க்க முடிகிறது. அத்தோடு ஓட்டுநர் நடத்துனர்கள் முறையாக சீருடை அணிகிறார்களா, குடிபோதையில் இருக்கிறார்களா என போக்குவரத்து ஊழியர்களை குறிவைத்து போலீசார் நடத்தும் சோதனையும் படுதீவிரமாகியுள்ளது. இந்த நிலையில்தான் விதிமீறல் என பேருந்துகளுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை யார் செலுத்துவது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. இது குறித்து விளக்கம் கேட்க சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஜான் வர்கீஸை 9450305051 என்ற எண்ணுக்கு நமது செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது அப்படி எதுவும் இல்லையே என தடாலடியாக ஒரேடியாக மறுத்தார். இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நம்ம பேருந்து விதிமீறி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனால்டி பண்றாங்க போலீஸ் எம்டிசில. இந்த விதிமீறி தெரிஞ்சு அப்படி ஒண்ணும் இல்லையே. தமக்கு தெரிந்து எங்கேயும் அபராதமே விதிக்கவில்லை என அடித்து சொன்ன மேலாண் இயக்குனர் ஜான் வர்கீஸ் அப்படி ஏதாவது இருந்தால் ஆவணங்களை அனுப்பி வையுங்கள் என வேகமாக கூறியதோடு கடைசி வரைக்கும் அந்த அபராத தொகையை யார்தான் செலுத்துவது என்ற கேள்விக்கு பதிலளிக்கவே இல்லை. திருவான்மியூர்ல கூட போட்டிருந்தாங்க, கேளம்பாக்கத்துல ஒரு பெனால்டி போட்டிருந்தாங்க. இல்ல திருவான்மியூர்ல போட்டிருக்கேன்னா நீங்க டீடைல்ஸ் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இல்ல அப்படி போட்டா அந்த பெனால்டி யாரு பே பண்ணுவா சார்? அது ஆக்சுவலா பே பண்ற மாதிரி வரும். இல்ல அப்படி பெனால்டி பண்ணுனா யாரு பே பண்ற மாதிரி? இருந்த ஆதாரத்தை அனுப்புங்க. இதனை அடுத்து 3 நாட்களுக்கு முன்பு கூடுவாஞ்சேரியில் இருந்து தாம்பரம் சென்ற TN01N 5137 என்ற அரசு பிங்க் பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே நோ பார்க்கிங்கில் நின்று இருந்ததால் போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த ரசீதை இணையத்தில் எடுத்த நமது செய்தியாளர் மேலாண் இயக்குனருக்கு அனுப்பி வைத்தார். வாட்ஸ்அப்பில் அபராத ரசீதை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் விளக்கம் கேட்க தொடர்பு கொண்டார். ஆனால் அழைப்பை ஏற்காத மேலாண் இயக்குனர் அதற்கு பிறகு திருப்பி அழைக்கவும் இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்பிய குறுஞ்செய்திக்கும் பதில் வரவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, கிணறு வெட்ட கிளம்பிய பூதம் போல் தற்போது அபராதம் விதித்திருக்கும் அரசு பேருந்திலேயே இன்னும் ஏகப்பட்ட விதிமீறல்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு RDO பதிவு செய்யப்பட்ட பேருந்துக்கான ஃபிட்னஸ் தகுதி காலம் கடந்த ஆண்டு மே மாதத்துடனே நிறைவடைந்து விட்டது. ஒரு பேருந்தே தகுதி காலம் முடிந்து காலாவதியான பிறகும் கூட இத்தனை நாளாக இயக்கப்படுகிறது என்றால் மற்ற பேருந்துகளின் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே போக்குவரத்து துறைக்கும் போலீசாருக்கும் இடையேயான மோதலுக்கு காரணமாக இருந்த காவலர் ஆறுமுக பாண்டியன் விசாரணையின் போதே மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாம் டிக்கெட் எடுத்து முறையாகத்தான் பயணித்ததாக தெரிவித்ததோடு நடத்துனர் தான் தவறான வீடியோவை வெளியிட்டிருப்பதாக பதில் புகார் கூறியது புது குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. இல்ல இப்ப உங்களை ஓசி டிக்கெட் அப்படின்லாம் பதிவு போட்டுருக்காங்களா? எப்படி ஒரே டிக்கெட் தான் சார் பயணம் பண்ணிருக்கீங்களா? என்ன ஆதாரம் இருக்கு சார் உங்ககிட்ட? டிக்கெட் இருக்கு. டிக்கெட் இருக்கா உங்ககிட்ட? இப்ப நீங்க அதிகாரி உங்கள்கிட்ட விசாரணை பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? எதுவும் பண்ணலையா சார்? நீங்க மயக்க மடிச்சு ஊந்துதான் சொல்றீங்க.
பேருந்தை நிறுத்தி வைத்து காவலரும் நடத்துனரும் வாக்குவாதம் செய்ததை பார்த்து பயணிகளே கடுப்பாகி தாங்களே டிக்கெட் எடுக்கிறோம், பேருந்தை எடுங்க என்ற அளவுக்கு சென்று விட்டனர். அத்தோடு சமாதானம் பேச வந்த மற்றொரு போலீசாரும் நடத்துனருக்கு ஆதரவாகவே பேசியிருந்தார். பயணிகள் இத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்று கூட யோசிக்காமல் வாக்குவாதம் செய்வதிலேயே காவலர் ஆறுமுக பாண்டி குறியாக இருந்த நிலையில் திடீரென இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு தற்போது மட்டும் எப்படி டிக்கெட் வந்தது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க அப்படி போக முடியாது. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். மேலும் சம்பவத்தின் பாதி வீடியோ மட்டும் வெளியாகி இருக்கும் நிலையில் முழு வீடியோவில் என்ன நடந்தது என்பது மர்மமாகவே இருக்கிறது. ஆகையால் பேருந்தில் இருந்த நடத்துனரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. விதிகளை மீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் டிராபிக் போலீசார் அதனை வீடியோவாகவே எடுத்து வெளியிட்டு வரும் நிலையில் சென்னை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனரின் பொறுப்பற்ற பதில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் ஆகிவிட்டது. இரு துறை ஊழியர்களும் அபராதம் சோதனை என மோதிக்கொள்ளும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக்க வேண்டிய மேல் அதிகாரிகளும் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்ப்பது மோதலை வலுவாக்குமே தவிர ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.